வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விரைவில் ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. பட்ஜெட் மீதான விவாதத்தில் முதல்வர் அறிவிப்பு. அரசு பள்ளியில் படித்து கலைக்கல்லூரியில் பட்டம் பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் மாதம் 1000 ரூபாய். முதல்வர் அறிவிப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் 50% இடஒதுக்கீட்டை பெற வேண்டும், இல்லையேல் மக்கள் திரள் தொடர் போராட்டம் நடத்தப்படும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா எச்சரிக்கை. தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீட்டை பெறாத ஆளும் அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் விரைவில் ஐடி பார்க் அமைக்கப்படும் எனவும், நடப்பாண்டில் 480 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் நடப்பாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார். இதையடுத்து நிதிநிலை அறிக்கையின் மீது உறுப்பினர்களின் விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களுக்காக செய்து வரும் நலத்திட்டங்களை குறைக்க முடியாது, புதுச்சேரி மாநிலம் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நமது எண்ணம். அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்தால் நல்லது என்றார். பல புதிய நிறுவனங்களை கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பல சலுகைகளை அந்த நிறுவனங்கள் கேட்கின்றன. அது குறித்து அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வருங்காலத்தில் விரைவில் ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். சென்டாக் மூலமாக காமராஜ் நிதி உதவி தொகை மாணவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 480 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி, திருக்காஞ்சி ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் வில்லியனூர் கோவில் நகரமாகவும் மாற்றப்படும் என்றார். கல்வித்துறை மூலமாக அழைத்து செல்லப்படும் சுற்றுலாவிற்கு ஆதிதிராவிடர் மாணவர்கள் மட்டுமே அழைத்து செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இனி அனைத்து மாணவர்களும் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று உறுதியளித்த அவர், வெள்ளை அரிசி கட்டாயம் போடப்படும், அதுவும் ரேஷன் கடைகள் மூலமாகத்தான் போடப்படும். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும், நிலுவை ஊதியங்களும் வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். விளையாட்டிற்கு 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு பள்ளியில் படித்து கலைக்கல்லூரியில் பட்டம் பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இலவச லேப்டாப் வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்றார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க, தீரர் சத்தியமூர்த்தி அரசு பள்ளி +1 மாணவர்கள் 40 பேர், அரியாங்குப்பம் இமாக்லேட் பள்ளி மாணவிகள் 142 பேருக்கு இலவச லேப்டாப்பை வழங்கினார். தொடர்ந்து சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசும் பொழுது, கடந்த ஆண்டு இலவச லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இடையில் நிறுத்தப்பட்ட லேப்டாப்பை வழங்கி வருகிறோம். காரைக்கால், ஏனாம், மாகி பகுதி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இலவச அரிசிக்கு பணம் வழங்கப்பட்டு வந்தது. மக்கள் கோரிக்கையின் பேரில் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி, மானிய விலைகள், பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் 50% இடஒதுக்கீட்டை பெறாத புதுச்சேரி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் பேரவையிலிருந்து இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 7வது நாளான இன்று வரவு செலவு விவாதத்தின் இடையே குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா, தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான 50% இடங்களை இதுநாள் வரையிலும் பெறாத இருப்பதின் காரணமாக இந்த ஆண்டு அதற்கான நடவடிக்கை என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பேரவைத் தலைவர் தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணையை எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்க வேண்டும் என்றார்.
இதை கண்டித்தும் இந்த ஆண்டிலிருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தியும் சட்டப்பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், மணிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பரம்பத் உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுவையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்ட பொழுது புதுவைக்கு அரசு அங்கீகாரங்கள் இடங்களை கொடுக்க வேண்டும் என்று சட்டமாகித்தான் அனுமதி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த ஆட்சியாளர்கள் குறைந்த அளவு இடங்களை பெற்று வந்தனர். இந்த ஆண்டு பஞ்சாயத்து பேசி குறைந்த அளவு இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற இருப்பதாக தெரிகிறது. தமிழகத்தில் 65% இடங்கள் அரசு ஒதுக்கீடாக பெறப்படுகிறது. இந்த ஆண்டு புதுச்சேரி அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடமிருந்து 50% இடங்களை கண்டிப்பாக பெற வேண்டும். அதேபோல் முதுநிலை மருத்துவ சேர்க்கையிலும் 50% இடங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசு இதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் மக்கள் திரள தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீட்டை பெறாத புதுவையை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் இடஒதுக்கீட்டை பெற கோரி புதுவையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கோட் மற்றும் ஸ்டெத்தோஸ்கோப் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% அரசு ஒதுக்கீட்டு இடத்தை பெறாத ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரிகள் இடம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரி புதுவை அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கோட் மற்றும் ஸ்டெத்தோஸ்கோப் கழுத்தில் அணிந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவு இருந்தும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இட ஒதுக்கீடான 50% இடங்களை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பெற தவறி வருவதாகவும், இது தொடர்பாக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீடான 50% இடங்களை பெற உத்தரவிட வேண்டும் என மனு அளிக்க உள்ளதாக கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆங்காளன் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று கூடியதும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% மேல் இடங்களை பெறாத பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களான நேரு என்ற குப்புசாமி மற்றும் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மனைவியை இழந்து வீடு இல்லாமல் தவித்த முதியவருக்கு மனித கடவுளாக மாறி வீடு கட்ட நிதியளித்த சமூக ஆர்வலர் விக்கி என்கின்ற ராஜகணபதிக்கு பொதுமக்களின் பாராட்டு குவிந்து வருகிறது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரத்தில் மனைவியை இழந்து காது கேளாத மாற்றுத்திறனாளியான பெருமாள் என்பவரின் வீடு பழுதடைந்து குடியிருக்க லாயக்கற்ற நிலையில் இருந்தது. இதனால் மழையிலும் வெயிலிலும் கொசுக்கடியிலும் துயரங்களை அனுபவித்து வந்தார். இதை பற்றி தொகுதி மக்கள் மூலம் தெரிந்து கொண்ட சமூக ஆர்வலரான விக்கி என்கின்ற ராஜகணபதி தானாக முன்வந்து வீடு இழந்து தவித்த முதியவருக்கு வீடு கட்டி கொடுக்க முதல் கட்ட தவணையாக 50,000 ரூபாயை வழங்கினார். மேலும் வீட்டை சரி செய்து கொடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்த நிலையில் வீடு இல்லாமல் தவித்த ஒருவருக்கு வீடு கட்டி கொடுக்க அவரது வாழ்வில் விளக்கேற்றிய மனிதநேயமிக்க சம்பவத்தை புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரத்தை சேர்ந்த மக்கள் அவரை மனதார பாராட்டினர். உதவிகளை மேற்கொண்ட முதியவர் பெருமாள் கண்ணீர் மல்க 2 கரங்களை கூப்பி உதவி செய்த சமூக ஆர்வலருக்கு நன்றி தெரிவித்த சம்பவம் அனைவரின் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் 2025 மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து வில்லியனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் 2025 மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசுக்கு எதிரான கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் இன்பத்தமிழன், தமிழரசன், கதிர்வேல், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலர் தலையாரி, கம்யூனிஸ்ட் நாரா கலைநாதன், விடுதலை சிறுத்தை கட்சி பரப்புரை செயலாளர் ஆதவன், எழில்மாறன், அந்தோணி, பெஞ்சமின், பாலகிருஷ்ணன், வகையரசு, பிரபுராஜ் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். வெளியனூர் திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் ஆடிப்புற விழாவில் அம்மனுக்கு 1 லட்சம் வலைகள் அணிவித்து கோலாகலமாக நடைபெற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர். வெளியனூர் அருகே திருக்காஞ்சியில் அமையப்பெற்ற ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்புறத்தையொட்டி தேரோட்டம் மற்றும் அம்மனுக்கு வலைகள் அணிவிக்கும் விழா நடைபெறும். அதன்படி நேற்று முன்தினம் தேரோட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நேற்று ஆடிப்புற விழாவில் மதியம் அம்மனுக்கு வலைகள் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் உட்புறப்பாடு நடைபெற்றதை தொடர்ந்து 1 லட்சம் வலைகளால் அம்மன் சிலை மற்றும் சன்னிதானம் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுவையில் வீட்டின் தோட்டத்தில் இருந்த 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர் போராடி பிடித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் வசிக்கும் சங்கர் என்பவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் 6 அடி நீளமுள்ள நல்லபாம்பு ஒன்று பதுங்கி இருந்துள்ளது. இதை கண்ட அந்த வீட்டில் வசிப்பவர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர் சண்முகம் தோட்டத்தில் மறந்து இருந்த 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை 1 மணி நேரம் போராடி லாபகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார். புதுச்சேரியில் உயிர்காக்கும் காவலர்கள் 39 பேருக்கு பணி நியமன ஆணையை சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீச்சல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி பெற்ற 39 உயிர்காக்கும் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த காவலர்களுக்கு பணி நியமன ஆணையை சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி நேற்று வழங்கினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த காவலர்கள் தலைமை செயலகம், லோகஃபே உணவகம், பாக்கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் பாண்டி மெரினா, வீராம்பட்டினம், ரூபி, சின்ன வீராம்பட்டினம் அனைத்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அரசு விடுமுறை நாட்களிலும் பணியில் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் மருத்துவர் நிதிஷின் பிறந்தநாள் விழாவையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் மருத்துவர் நிதிஷின் பிறந்தநாள் விழா கோட்டுக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் எதிரில் ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் இடத்தில் கொண்டாடப்பட்டது. திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்படும். பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று மீண்டும் பணி வழங்க கோரி சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் வேலை வழங்கி 10,500 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவையில் தலைவர் செல்வம் ஆகியோர் அறிவிப்பு வெளியிட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது அந்த அறிவிப்பு ஆணையை நடைமுறைப்படுத்த வேண்டி கடந்த 1ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சுதேசிமில் அருகே மீண்டும் பணி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். புதுவையில் ஆடிப்பூரத்தையொட்டி பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்தகண்டீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று ஆடிப்பூரத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. உற்சவர் அம்பாள் மாடவீதி உலா வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரகம் வலம் வருதல் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இதேபோல் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும்
சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவருக்கு வண்ண வளையல்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையுடன் அம்மனுக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி உருளையன்பேட்டை சங்கோதிகம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் நடைபெற்றது. பின்பு ஊரணி பொங்கல், 108 சங்காபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து ஆடிப்புறம் நிகழ்ச்சியில் பெண்கள் சீர்வரிசை வைத்து ஊர்வலம் வந்தனர். பின்பு வளையல் அலங்காரம் நடைபெற்றது. நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட பெண்களுக்கு தாம்பூலம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாலையோர வியாபாரிகளின் மீது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு வழக்கு பதிவு செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையோர வியாபாரிகள் சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்தக்கூடாது. சாலையோர வியாபாரிகள் மீது புதுவையை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வழக்கு பதிவு செய்வதை கைவிட வேண்டும். நிறுத்தப்பட்ட சாலையோர விற்பனை குழு தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும். சாலையோர வியாபாரி மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியத்திற்கு தற்பொழுது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரிய நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து சாலையோர வியாபாரிகள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவையில் மாணவர்கள் தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க வேண்டி பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். உத்தரவாணிப்பேட் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் பந்துகளை வழங்கினார். இதில் உத்தராணிப்பேட் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து மைல்ஸ்டோன் அறக்கட்டளையின் படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களான கேரம் போர்டு, செஸ் போர்டு வழங்கினார். இதில் மைல்ஸ்டோன் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். மேலும் வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களை தீய பழக்கத்திற்கு செல்லாமல் விளையாட்டுத் துறையில் திறம்பட செயல்பட்டு விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். நேற்று இரவு ஆடிப்புறத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் கொம்யூன் சேத்தனத்தம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் பொங்கலிடும் விழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் சேத்தனத்தம் கிராமத்தில் சங்கரபரணி ஆற்றின் வடபுறம் உள்ள கிராம எல்லையில் அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு கோட்டை அமைத்து சிறப்பு அபிஷேகங்களாக பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி சிவலிங்கபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு மடிசாற்று பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு சுவாமிகளுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குங்கும அர்ச்சனை செய்து மணவெளி சிவலிங்கபுர கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு மடிசாற்று பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உற்சவ மூர்த்தியாக அமர்த்தப்பட்ட அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான வளையல்கள் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் விழாவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல் அணிவித்து பக்தி பாடல் பாடி சிறப்பித்தனர்.
புதுச்சேரி திப்புராயப்பேட்டை தொழுநோய் மருத்துவமனையில் உள்ள தேவி நாகவல்லி அம்மன் ஆலய 89ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை தொழுநோய் மருத்துவமனையில் உள்ள தேவி நாகவல்லி அம்மன் ஆலய 89ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவையொட்டி கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. பின்பு அம்மனுக்கு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் தொழுநோய் மருத்துவமனை நோயாளிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலய ஆடி தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டிற்கான ஆடித்தேர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை நடைபெற்று புற்று மண் எடுத்தல் மற்றும் விநாயகர் வீதி விழாவுடன் துவங்கி இன்று அதிகாலை 5 மணியளவில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களுடன் கொடிமரத்திற்கான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவிற்கான அம்மன் கொடி ஏற்றப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி வெள்ளினா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி நாகத்தம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழாவையொட்டி நேற்றிரவு திருவிளக்கு பூஜை, இன்று காலை பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை வெண்ணிலா நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி நாகத்தம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆடி பெருக்கு விழா கடந்த 6ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கலச பூஜையுடன் துவங்கியது. மேலும் செல்வமும் பெருக, குடும்பத்திற்கும் உலகிற்கும் அமைதி நிலவ வேண்டும், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் பெருக வேண்டும் என வேண்டி திருவிளக்கு பூஜைகள் பெண்கள் செய்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலை நகர் தெற்கு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தின் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவையொட்டி ராஜா சந்துரு பேரவை சார்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலை நகர் தெற்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 34ஆம் ஆண்டு ஆடிப்புற திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராஜச்சந்திர பேரவை நிறுவனர் ராஜச்சந்திர தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. முன்னதாக அவரது ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உணவு வழங்கி துவக்கி வைத்தார். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6350 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 83 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விரைவில் ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. பட்ஜெட் மீதான விவாதத்தில் முதல்வர் அறிவிப்பு. அரசு பள்ளியில் படித்து கலை கல்லூரியில் பட்டம் பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் மாதம் 1000 ரூபாய். முதல்வர் அறிவிப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் 50% இடஒதுக்கீட்டை பெற வேண்டும், இல்லையில் மக்கள் திரள் தொடர் போராட்டம் நடத்தப்படும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா எச்சரிக்கை. தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீட்டை பெறாத ஆளும் அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு. புதுவையில் ஆடிப்புறத்தையொட்டி பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையோர வியாபாரிகள் சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டம். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.